ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு node.js ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணி அதை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் வந்து நோடை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நோடு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே node.js டவுன்லோட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க், அதாவது nodejs.org அப்படின்ற வெப்சைட்குள்ளே போங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஓஎஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து விண்டோஸ்க்கு உண்டான இன்ஸ்டாலர், அப்புறம் பைனரி ஃபைல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக் ஓஎஸ், லினக்ஸ், சோர்ஸ் கோட் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து விண்டோஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் விண்டோஸ் 64 பிட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி நார்மல் செட்டப் தான், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் +R கிளிக் பண்ணுங்கள். அதில் cmdin டைப் பண்ணி node-v எப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது node-version -v அப்படின்றது வந்து வெர்ஷன் அப்படின்றது மீன் பண்ணும். அடுத்தது npm-v. இந்த npm அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஸோ இது வந்து நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணணுன்றதில்ல. இந்த விண்டோஸ் இன்ஸ்டாலர் வந்து இந்த node.js வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னாலே npm அப்படின்றதும் சேர்ந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ஃபைல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா hello world.js ஏன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ அந்த ஜாவாஸ்கிரிப்டில் தான் நம்ம வந்து கோட் எழுதுவோம். node.jsல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ hello world.js. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம், டெஸ்ட்டு, உங்கள் நேம் எதனாலும் கொடுத்துக்கலாம். பட் வந்து நான் இது ஹெலோ வேர்ல்டு அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறதுனால, ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணுன்றதுனால ஹெலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இங்கே வந்து நான் ஜஸ்ட்டு இந்த ஃபைலில் வந்து இந்த node.js ஃபைலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹெலோ வேர்ல்டு அப்படின்றத ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா console.log ஆஃப் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ளே ஹெலோ வேர்ல்டு. ஸோ ஏன் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன், சிங்கிளாக டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து இதை வந்து நம்பரை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இதுக்குள்ளே இது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு மறுபடியும் சொல்லித்தரேன். விசுவல் ஸ்டுடியோவில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே லெஃப்ட் பாட்டமில் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். அப்படி இல்லையா, இங்கே வந்து டெர்மினல் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கனால நியூ டெர்மினல்ன்றதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் டெர்மினல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு நோட். ஸோ ஆல்ரெடி node-vன்னு போட்டோம்ல, ஸோ அதே மாதிரி நோட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நோட் அப்படின்றது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ இந்த பாத் செட் ஆயிரும். ஸோ நோட் அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். நோட் ஃபைல் நேம் hello world.js அப்படின்றத வந்து டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன 741 அப்படின்றது வந்து இங்கே வந்து 741ன்றது வந்துருச்சு. ஓகேவா? இதே நான் ஸ்ட்ரிங்கில் கொடுத்தேன்னா டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு உண்டான கலர் டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து எல்லோ கலரில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ நான் இதுக்குள்ளே வந்து ஹெலோ வேர்ல்டு அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தீங்க ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக கன்சியூம் பண்ணிக்கும். நீங்கள் வந்து கோட்ஸ் இல்லாமல் வெறும் நம்பராக கொடுத்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் இங்கே வந்து எல்லோ கலரில் இருந்தது. ஸோ அதாவது நம்பர். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து நீங்கள் இப்படி கொடுக்க முடியாது. ஒரு லெட்டர் இப்போ வந்து ஹெலோ 1 2 3 அப்படின்னு நீங்கள் கொடுக்க முடியாது. இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். புரியுதுங்களா? hello 1 2 3 is not defined அப்படின்னு வருது. இப்படியும் நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ இது வந்து இன்லைன்லேயே எரர் அடிக்குது. 1 2 3ன்னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுங்கள். ஸோ 1 2 3 அப்படின்றது எல்லோ கலரில் வருது. ஸோ இது வந்து நம்பர் டேட்டா டைப். ஓகேங்களா? இதே வந்து நீங்கள் வந்து இப்படி கொடுக்கலாம். ஸ்ட்ரிங்குக்குள்ளே அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இது கொடுத்தீங்கனாலும் ஸ்ட்ரிங்குக்குள்ளே ரன் ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோவில். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் இன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.